நேற்றுக்கு என்ன பேசினா, அந்த பட்டாபிஷேகத்துக்கு கிளம்பக்கூடிய அந்த ராமன் இன்னைக்கு காத்தால கிளம்பும்போது பேசினா, நேற்று ராத்திரி பட்டாபிஷேகம்னு சொன்னோன்னா ஆரவாரம் பண்ணி சந்தோஷமாக அந்த ஜனங்கள் அந்த ஒரு நாள் எப்படி மாறி போயிடுச்சு, அந்த இதுவே சீனே மாறி போயிடுச்சு. அத்தனை பேரும் அழகா இப்படியே தசரதனுடைய அரண்மனைக்கு முன்னாடி வந்து நிற்கிற ராமன். வாசல்ல சுமந்திர தன்னத்தை கையை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். பெரிய சோகம். அந்த சுமந்திர கிட்ட சொல்ற, நான் உள்ள வரலாமான்னு அப்பாட்ட போய் கேட்டு வரலாம், அப்பாட்ட சொல்லிட்டு போனேன் அப்படின்னு. அப்பா அரண்மனை தானே போலாமே அப்படின்னா கைகேயி இருப்பா உள்ள. ராமனை பார்த்து அடுத்த க்ஷணம் அவனுக்கு என்ன தோணும், ராமன் இன்னும் கிளம்பலையா, இங்கதான் இன்னும் சுத்திட்டு இருக்கானா, அப்ப மனசு மாறிட்டு போல இருக்கு அப்படின்னு உடனே ஒரு பயம் வந்துருவேன். அந்த பயத்தை கைகேயிக்கு கொடுக்கக்கூடாது. அதனால சுமந்திர கிட்ட சொல்லியிருக்கேன், சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கேன், வரலாமான்னு கேளுங்கோ அப்படின்னு. சுமந்திர உள்ள வந்து சொல்ற, உங்க புத்திரன் வாசல்ல நின்றுட்டு இருக்க, எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு வெத்தாடா ராமன் வந்து நின்றுட்டு இருக்கான்னு சொல்ல தசரதர், ராமன் வந்திருக்கானா, என் ராமன் வந்திருக்கானா, என் ராமன் வந்திருக்கானா, சுமந்திரனே ஒரு காரியம் பண்ணும், என்னுடைய எல்லா மகிழ்ச்சிகளையும் இதோ உடனே இந்த அரண்மனைக்கு வர சொல்லுங்கோ, ராமனே வர சொல்லுங்கோ அப்படின்னு. தசரதருக்கு இந்த 3 ராணிகள் தவிர 350 பத்னிகள் இருக்கா, எல்லாரும் வந்துட்டா அந்த சபைக்கு. ராமனும் வர எப்பவும் போல அஞ்சலிஹஸ்தம் பண்ணிட்டே வர. அப்பா நம்மளை காட்டுக்கு துரத்திட்டாளே அப்படின்னு அப்பாவை துளி கூட கோபமே இல்லை, எப்பவும் போல அதே வினயத்தோட அப்பா அப்பா அப்பான்னு என்ன பிரியம் என்ன பிரியம் அப்படியே அஞ்சலிஹஸ்தம் பண்ணின்னு வரக்கூடிய ராமனை இப்போ போய் கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமா அப்படின்னு எழுந்துக்கிறார் அவர் இடத்துல இருந்து. 4 அடி எடுத்து வைக்கல, வயசாயிட்டு சோகம் அழுதழுது தயர்சம் எல்லாமே சேர்ந்து அப்படியே நழுவுறது கால் கீழே. விழப்போகக்கூடிய அப்பாவை 2 குழந்தைகளும் ராமனும் லட்சுமணமா அப்படி போய் தாங்கி பிடிச்சிட்டு பையன்கிட்ட உட்காந்துச்சு ஆசுவாசம் கொடுக்குறான். அந்த தசரதர்கிட்ட ராமன் சொல்ற, அப்பா கிளம்பிட்டேன்ப்பா, உங்களுடைய சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக இதோ நான் கிளம்பிட்டேன், சீக்கிரம் லட்சுமணனும் என் கூட வரேன்னு சொல்றான். அவளையும் கூட்டிட்டு போறேன்ப்பா, நமஸ்காரம் பண்ணிட்டு போலான்னு உங்களுக்கு தைரியமா இருக்கும், மனசை தளரவே விடாதீங்க, 14 வருஷம் ஒரு நொடி பொழுது போயிடும்பா, திரும்பி உங்களை பார்க்க வரப்போறேன் அப்படின்னு அப்பாவை ஆசுவாசப்படுத்தும் பொழுது இப்பதான் தசரதர் ராமன் கிட்ட பேசவே செய்யல. அஹம் ராகவ கைகேயா வரதானேன மோதிதஹ அயோத்தியாயாஸ்வமேவாத்ய பவனாஜானி கிருஷ்யமா. ராமா, உன்னை காட்டுக்கு அனுப்புற விஷயத்த சத்தியமா எனக்கு உடன்பாடே இல்லடா குழந்தை, கெஞ்சினே தெரியுமா அந்த வெட்டிட்ட அவளுடைய வஞ்சனையில நான் மாட்டின்ட்டேன்டா, சத்தியங்கிற கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் என்னை கட்டி போட்டுட்டா, இரும்பு சங்கிலின்னு அப்படி தாக்கண்டு வந்துடுறேன், அப்பேற்பட்ட பராக்கிரமம் இருக்கிறவன் சத்தியம்டா ராமா சத்தியம், கண்ணுக்கு தெரியாத சங்கிலினால என்னை கட்டி போட்டுட்டாங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா நான் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன் ராமா, ஒரு யுக்தி சொல்லட்டுமா, என்ன இங்கிருந்து அப்புறப்படுத்துது, ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு என்னை பூட்டி வச்சிடும், நான் இந்த சீனே இல்லை, நீ வசிஷ்டர் வச்சுது, நீ பட்டாபிஷேகம் பண்ணி நீ ராஜாவாயிடும், நீ ராஜாவாகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை, அதனால இதுதான் என் அந்தரங்க யுக்தி அப்படின்னு தசரதர் சொல்லும்போது ராமனுக்கு புரியாது. அப்பா என்ன ஆசைப்படுறான்னு புரியாது. ராமா, நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டே ஆகணும், கைகேயிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால உனக்கு என்னால பட்டாபிஷேகம் பண்ண முடியாது, உன் பட்டாபிஷேகத்துக்கு சாட்சியாகவும் என்னால் இருக்க முடியாது, அதனால நீங்க அப்புறப்படுத்திடும், வேற ஒரு இடத்துல வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீயா பண்ணிட்டா அது என் பழி கிடையாது. கைகேயி வந்து கேட்டா, நான் சொல்லிட்டேன் ராவனை காட்டு போனேன், அவனே பண்ணிட்டா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவளை நான் சமாளிச்சுட்டேன், நீயும் ராஜா வாயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே ராமன் நினைக்கிற, அப்படியான்னு இந்த அப்பாவை நகர்த்திட்டு இந்த ராஜ்யம் எனக்கு தோணுதானே. நைவாஹம் ராஜமிச்சாமி ந சுகம் ந ச மைதிஹி நைவ சர்வாணி மான் காமான் ந ஸ்வர்கம் நைவ ஜீவிதம் ஸ்வாமஹம் சத்யமிச்சாமி நானுதம் புருஷஸ்ய பிரத்யக்ஷம் தவ சத்யேன சுக்ருதேன ச தேசதே. அப்பா உங்களை அப்படி நகர்த்திட்டாவது எனக்கு இந்த ராஜ்யத்தை எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆசை கிடையாதுப்பா, ஆத்ம சுகம் ந சுகம், எனக்கு சுகமும் மிச்சம் கிடையாது, எல்லாத்துக்கும் மேலான என்னுடைய சீதை கிட்ட கூட எனக்கு இந்த சத்தியத்தை காட்டணும் அவ்வளோ பிரீத்தி கிடையாது, சத்தியத்தை காப்பாற்றுற விஷயத்தை சீதையை தடுத்தா அவளும் நான் தியாகம் பண்ணுவேன், எந்த ஒரு இந்த மாதிரி போகங்கள் எதுவுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, இது எதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸ்வாமஹம் சத்தியமிச்சாமி, அப்பா உங்க சத்தியம் என் சத்தியம் சுகிருதங்கள் எல்லாத்துமேலையும் சபதம் விட்டு சொல்றேன், உங்களை சத்திய சந்தனாக்குறது தான் எனக்கு சந்தோஷம் ஏற்படும், ஒரு முகூர்த்தம் உங்களை சத்தியத்தை காப்பாற்றாம உயிரோட இருக்க மாட்டேன், ஜீவிதம் அதையும் விட்டுடுறேன், உங்க சத்தியம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமனை பார்க்கிறேன். துஷ்கரம் கிரியதே புத்ரா சர்வதா ராமவஸ்தயா மத்பியாத்தம் பிரியாம் ஸ்யக்த்வா யத்யாசி விஜனம் பலம். குழந்தை, எப்பேற்பட்ட காரியத்தை பண்ற, என்னுடைய சத்தியத்தை காப்பாற்றவும் உன் சுகங்களெல்லாம் விட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்றியேப்பா, உன்னை போல ஒரு குழந்தை அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே பார்க்க முடியாதா, ஆனா குழந்தை உன்னை விட்டுட்டு நான் உயிரே தரிக்க மாட்டேன்டா குழந்தை, இதோ இப்போ உன்னை பார்த்து பேசுறேன், நீ காட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது இருப்பேனோ இல்லையோடா ராமா அப்படின்னு ஏங்கக்கூடிய இந்த சக்கரவர்த்தியை பார்த்து சுமந்திரருக்கு கோபம் வருது.
பாணிம் பாணா வினிஷ்பிஷ்ய தந்தான் கடகடாப்பிச்ச பல்ல நரன்னு கடிக்கிற, கைகளை பெசைகிற, கைக்கு மேல அப்படி ஒரு கோபம். கேட்கிற கைகை என்ன நினைச்சிட்டு இருக்க அவன் மனசுல? எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்சி புத்தி இருக்கா அவனுக்கு? கொஞ்சமாவது கருணை இருக்கா? அண்ணண்ட ராமன் போயாச்சுனா இன்னண்ட உயிரே போயிடும்னு சொல்றாரு. உங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, ராமன் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எங்கிருந்து வந்தது உனக்கு இந்த பிடிவாதம்? எனக்கு தெரியாதா? நீ உங்க அம்மாவோட குணம் தானே உனக்கு வரும், தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாளே, உங்க அம்மாவுக்கு இருக்க பிடிவாதம் தான் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சபையில சொல்ற. கைகையினுடைய அம்மா ரொம்ப மோசமானவளாம். ஒரு சமயம் அஸ்வபதி மகாராஜா கைகையோட அப்பாவும் அவன் அம்மாவும் பன்னீட்டத்தை படுத்துட்டு இருக்குச்சு. நிறைய சாரையா எறும்புகள் கீழே போகுது. அந்த எறும்புகள் பேசுகிற பாஷை ராஜாவுக்கு தெரியும். அதுக்கு ஏதோ ஹாசமாக பேசுகிறவர்களுக்கு சிரிச்சுடுறேன். எதுக்கு சிரிச்சேன் ராணி கேட்டோன்னே, இல்லை எறும்புகள் பாஷை எனக்கு தெரியும், ரொம்ப ஹாசமாக பேசுறது கேட்டு சிரிப்பு வந்துட்டு, என்ன பேசுகிறதுன்னு சொல்லுங்கோ அப்படிங்கிறான். அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் என் தலை 1000 சுக்கா வெடிச்சுடுன்னு ஒரு ரிஷி சாப்பிட கொடுத்துருக்கேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்லலைன்னா ஏன் மண்டா வெடிச்சுடும், நீங்கள் சொன்னாதான் ஆச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணின உடனே ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தி, சரி நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டேன். அடுத்த நாள் காத்தால் விடியலுக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு அந்த ரிஷிக்கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய மனைவி கேட்குறா அப்படின்னா, சொல்லாதையும் சொன்னவங்க தலை சுக்குநூறாக வெடிச்சு போயிடும்னு சொல்லியிருக்கேனே. ரொம்ப கம்பேர் பண்ணுறாளே, எப்போ உங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்கள் பத்தியை நினைக்கிறாளோ அவளால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆபத்து தான். முதல்ல அவளை வாத்துக்கு அனுப்பும்போது அந்த மகரிஷி சொன்னோன்னே அதுக்கு முதல்ல அவளை புராதாரத்துக்கு அனுப்பிட்டு விஜகார குபேர வித்துன்னு அதுக்கப்புறம் தான் சந்தோஷமாக இருந்தாலும் அஸ்வபதி மகாராஜா. அதே இந்த சுமந்திர சொல்கிறார், உங்கள் அம்மா உங்கள் அப்பா உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினச்சவன் தானே, அதே தானே கைகையை உனக்கும் வந்திருக்கு அப்படின்னு கைகைக்கு சொல்கிற. கைகையை சொல்கிறா, இன்னும் எல்லாரும் ஆளாளுக்கு குதிக்குதின்னு குதிக்கிறேனே. சபையில் பேசுகிறா கைகை, எவ்வளோ பேர் இருக்கான் கேட்குறா. இப்போ என்ன நடந்து போச்சு? இக்ஷ்வாகு வம்சத்தை என்ன இது நடக்காத காரியமா? நாடு கடத்தவே இல்லையா யாருமே? ஏன் அசமஞ்சன் அப்படிங்கிற தன் பிள்ளைய சகர சக்கரவர்த்தி நாடு கடத்தலையா? நிரந்தரமாக நாடு கடத்தினார். ஆனால் நான் 14 வருஷம் தானே ராமனை தோச்சேன், அதுக்கு எல்லாரும் ஓவன் இந்த பாடுபடுத்துறேன் அப்படின்னு கைகையை கேட்டப்போ அந்த சித்தார்த்தர் அப்படின்னு ஒரு மந்திரி அவர் சொல்ற, கைகையை உனக்கே நியாயம், அசமஞ்சன் எங்கே ராமன் எங்கே? அசமஞ்சன் எப்பேற்பட்ட குத்தம் பண்ணினா தெரியுமா? அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும் பிடிச்சி சரையு நதியில் போட்டுருவாங்க, கிணத்துல போட்டுட்டு அந்த குழந்தைங்க மூன்றதை பார்த்து கை கொட்டி சிரிப்பானாம் சிறு வயசுலேருந்து. இதெல்லாம் பார்த்து அந்த ஜனங்கள் எல்லாரும் போய் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என் பிள்ளைனால ஜனங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே நாடு கடத்துறார் அசமஞ்சனை. சகர சக்கரவர்த்தி அப்பேற்பட்ட அசமஞ்சனை நாடு கடத்துறார். அந்த குழந்தை ராமன் ஒரு குத்தம் பண்ணிப்பானா, மனசால குத்தம் நினைச்சிருப்பானா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானும் சந்தோஷமா இருந்த ராமன்கிற பதத்துக்கே அது நான் அர்த்தம். அப்பேற்பட்ட ராமனை இப்படி காட்டி அனுப்பணும்னு சொல்லியே கைகேயி ஒரு விஷயம் சொல்றேன், சத்புத்திரால தியாகம் பண்ணாங்க. தியாகம் பண்ணினா சொர்க்கத்தில் கூட இடம் கிடையாது. கைகேயி தப்பா பண்ணாத, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல, இப்போ கூட உன் மனசை மாற்றிட்டோம் அப்படின்னு சித்தார்த்தம் சொல்ற சபையில. கைகேயி கேட்கலையே. தசரதை பார்த்தேன், ராமா சரி நீ எப்போ காட்டுக்கு போறியோ முடிவு பண்ணிட்டியோ சரி, அதை நான் தடுக்கல, ஆனால் இன்னொரு யுக்தி வச்சிருக்கேன், பாவம் இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். ராமனுக்கு சந்தோஷமா இருக்கணும், என்ன தாயோன்னு சொல்லுவோம், தந்தை உள்ள எப்படி தடுக்கிறது கொடுத்துருக்கலாம். 25 வருஷமா தான் ராமனோட இருக்கிற 60,000 வருஷம் தபஸ் பண்ணி அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தை காட்டுக்கு போகிற எங்கேயாவது சௌக்கியமாக இருந்துட்டா தேவையான தந்தை உள்ள நினைக்கிறது சொல்கிற. ராமா உனக்கு எவ்வளோ செல்வம் வேணுமோ இருந்து எடுத்துக்கூடாது, நன்னா அங்கே காட்டில் போய் அரண்மனை கட்டிட்டு அங்கே சௌக்கியமாக இருக்கு, என்ன வேணுமா வேலையாட்கள் சதுரங்க சிங் என்னெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோ, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், எங்கேயாவது நீ சௌக்கியமாக இருக்கா அப்படிங்கிற அந்த நிம்மதி போட்டிருந்தாராமா எனக்கு, அதை வச்சிருந்தாலும் நான் ஜீவிச்சுட்டு இருப்பேன்டா அப்படின்னு தசரதர் சொல்லும்போது கைகேயிக்கு இப்போ மறுபடியும் எதிரி பேசுகிறான். நன்னா இருக்கே நீங்கள் பண்ணுற காரியம், கரும்பை நன்னா அப்படி ரசத்தெல்லாம் எடுத்துட்டு சக்கையை விட்டுட்டு போறாம எல்லா செல்வத்தையும் ராமன் எடுத்துட்டு அப்போ பரதனுக்கு என்ன வெறும் ராஜ்யமா, எதுவும் இல்லாத ராஜ்யம் தானா, இதுதான் நீங்கள் சத்தியத்தை காப்பாற்ற லட்சணமா அப்படின்னு சபையில கேட்கும்பொழுது இது யாருக்கு கேட்க முடிஞ்சதோ முடியல, ராமனால இதை கேட்க முடியுது. மாற்றி மாற்றி ஒருத்தர் பேசணும், எங்கள் அப்பாவே இப்படி சபை முன்னாடி அம்மா கேட்குறாரு அப்படின்னு உடனே அவர் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறேன். உடனே அப்பாக்கிட்ட சொல்றாரு, செத்த போகஸ்ய மே ராஜன் வனே வன்யேன ஜீவத கிம் காயம் அனுயாத்ரேண த்யக்த சங்கஸ்ய சர்வதः யோகி தத்வா கஜஸ்ரேஷ்டம் கக்ஷாயாம் குருதே மனः ரஜ்ஜு ஸ்நேஹஸ்ய துக்கஸ்ய த்யஜதः குஞ்சரோத்தமம். அப்பா ராஜ்யத்தையே தியாகம் பண்ணி போகும்போது கொஞ்சம் செல்வத்தை எடுத்துன்னு போனா அப்புறம் தியாகத்துக்கு என்னப்பா அர்த்தம்? ஒருத்தன் ஒரு யானையவே தானம் பண்ணிட்டானா, எதுக்கும் இருக்கட்டும் யானை கட்ட சங்கிலி எடுத்து வச்சிருந்தானா, அதனால என்ன பிரயோஜனம்? அது போல தான் ராஜ்யமே பரதனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் செல்வத்தை எடுத்துக்க கூடாதுப்பா, அது தர்மம் ஆகாது. இன்னொன்று நான் கைகி அம்மாவுக்கு பிரதிஜை பண்ணி சொல்லியிருக்கேன், அம்மா கேட்டுண்டா சப்த சப்தச்ச வர்ஷாணி ஜட்டாஜீரகரோவச, நீ ஜட்டாபாரங்கள் போட்டு மரபை கட்டின தபஸ்விகளை போல வாழணும் ராமான்னு சொன்னான்.
நடக்கும். ஏவமஸ்து கவிஷ்யாமி அப்படின்னு அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன். ராமோ திருநாமி பாஷதே, ராமன் சொன்னதுதான். அதனால எனக்கு செல்வம் எல்லாம் எதுவும் வேண்டாப்பா, எனக்கு தேவையில்லாம ஒரு மரபு அப்படின்னு சொன்னாராம். பேர்பட்ட சோபனமான அரண்மனையில் எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தாலோ தெரியல இந்த கைக்கு. 3 மரபடி அங்கிருந்து எடுத்துன்னு வரா. முதல் மரபடியை ராமன் கிட்ட கொடுக்குறார், வாங்கிக்கிறார். மரபடியை பிரசாதம் போல வாங்கிக்கிறார். லக்ஷ்மண சுவாமி கைக்கு புடுங்கிட்டார், நடுக்குன்னு புடுங்கிட்ட உடனே கட்டிட்டார் அந்த மரபடியை. ராமனும் கட்டிக்கிறார். சீதை கையிலையும் கொடுத்தாலும் ஒரு மரபடி. சீதாதேவியில வாங்கிக்கிறான், வாங்கி தொட்டு பார்க்குறான். கண்களில் கரகரகரகர கண்ணீர் பெருகிறது. அஸ்ரு சம்பூர்ண நேத்ராச்ச தர்மஜ்ஞா தர்மதர்ஷினி கந்தர்வராஜ பிரதிமம் பக்தாரம் இதம் அப்ரவீத். அப்படி மரபை கட்டிட்டு இருக்கக்கூடிய ராமனை பார்க்கிறா. கந்தர்வராஜன் கூட இருக்காராம். பட்டு பீதாம்பரம்லாம் கட்டிண்டா கூட அந்த காலில் இருக்கக்கூடிய பச்சை நரம்புகள் தெரியாது. ஆபரணங்கள்லாம் போட்டிண்டா அழகான வக்ஷஸ்தலம் தெரியாது. தோள்களை போட்டுண்டா தோள்கள் தெரியாது. உருண்டுதல்ல புதங்கள் தெரியாது. மரவை கட்டிண்டா அப்படி சோபிக்கக்கூடிய அதோ அந்த ராமன். அந்த ராமனை பார்த்து கந்தர்வராஜ பிரதிமம் அப்படின்னு பார்த்து சொல்றாங்க. இப்போ எதுக்கு சீதா அழகா? பேர்பட்ட எங்கள் ஆத்துக்காரன் காத்தால அவ்வளோ அழகா அலங்காரம்லாம் பண்ணிட்டு வைஷ்ணவ சங்காசம் அப்படின்னு குபேர போல இந்த எங்கள் ஆத்துக்காரருக்கு இதோ மரபுரியா அப்படின்னு அவருடைய நிலைமையை நினைச்சு அழுதாடா அப்படின்னா நான் என்ன பண்ணினேன்? ஏதோ வந்த பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு போய் மரபுரியை பிடிக்கிறாளே, தனக்கு மரபுரி கட்டிக்க வேண்டிய காலம் வந்துட்டேன்னு அழுதாடாதான் இல்லை. பின்ன எதுக்கு அழறா அப்படின்னா கதம் நு பக்தம் கதம் நு சீரம் பன்னந்தி முனையோ வனவாசினக இதிஹ்ய குஷலா சீதா சா முமோக முகுமு. திருப்பி திருப்பி அழறானாம். எதுக்குன்னா காட்டில் இருக்காளே முனிவர்களுடைய பத்திரிகள் எல்லாம் பெண்களுடைய தேகமே கோமளமா இருக்குமே, தினோ இந்த மரபுரியை கட்டிட்டாலே என்ன பாடுபடுமோ வா தேகம் அப்படின்னு எங்கேயோ ஒன்றும் காட்டுக்கே போகாம இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த முனிவர்களுடைய பத்னிகளோட வேதனை நினைச்சு இந்த சீதாதேவி அழறா. அதுதானே அவள் கருணா விலாச ஜெகன் மாதா இல்லையா? எங்கிருந்தோ யாருக்காக தனக்கு வந்த கஷ்டத்தை பார்க்கல, தான் கட்டிக்கணுமே அதை நினைக்கவே இல்லை. யாருக்காகவோ அழகாளே காசு. அவளுக்கு அந்த மரபடி கட்டிக்கிறது இல்லை. முடிக்கிறா, எப்படி பண்ணணும், இது என்ன பண்ணணும் அப்படின்னு முடிக்கும் பொழுது ராமனே போகிறேன் சீத்தே இப்படிதான் கட்டிக்கணும் அப்படின்னு அவள் கட்டிட்ட பட்டுப்படவை மேலேயே அந்த மரபடியை கட்டி விடும் பொழுது ஹாஹாக்காரம் பண்ணுறா. ஜனங்களெல்லாம் வேண்டாராமா, வேண்டாம் சீத்தைக்கு மரபடி வேண்டாம், அந்த குழந்தைக்கு மரபடி கட்டாது அப்படின்னு சொல்லும்பொழுது வசிஷ்டர் அந்த சபையில் இருக்க வந்தது கோவம் அவருக்கு கைகை மேலே. அவரோ துக்கால ஞானி, அதை விட பிரம்ம ரிஷி, எல்லா இந்திரியங்களும் அடக்கிறவர், காமத்தெல்லாம் ஜெயிச்சவர், குரோதத்தெல்லாம் ஜெயிச்சவர். அப்பேற்பட்ட அந்த ரிஷிக்கு கைகை மேல கோபம் வருது. அதிப்ரவத்தே துர்மேதே கைகை குலமாம்சனி வஞ்சயித்வாச்ச ராஜானம் ந பிரமாணே அவதிஷ்டசே. கைகை குலத்தையே நாசம் பண்ண வந்தவளே சண்டாடி, எப்பேற்பட்ட காரியம் பண்ணிட்டு இருக்கேன், மேலே மேலே எகிரிட்டே போறியே, நானும் பார்த்துட்டே இருக்கேன். எதுக்கு சீதைக்கு மரபடி கொடுக்குறேன்? எப்படி மனசு வந்தது உனக்கு சீதைக்கு மரபடி கொடுக்க? உன்னுடைய வரத்தின் பிரகாரம் என்ன? ராமனுக்கு தானே வனவாசத்துக்கு கேட்டீங்க, ராமன் போகட்டும் வனவாசத்துக்கு மரபடி கட்டிங்க. அந்த லக்ஷ்மணன் ராமனை விடவே மாட்டான், கூடவே போவான். லக்ஷ்மணன் மட்டும் மரபடி கட்டிட்டு காட்டுது. சீதாதேவி ராமனுடைய ஆத்மாவுக்கு துல்லியமானவன். அந்த சீதையை இதோ இந்த சிம்மாசனத்தை உட்காந்து வச்சு நான் பட்டாபிஷேகம் பண்ணுவேன், பண்ணினா இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய அத்தனை பிரபாவம் சீத்தை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், என்னால் முடியும். ஆனால் சீத்தை அதை விரும்ப மாட்டான், அதனால விட்டு வைக்கிறேன். அதனால சீத்தைக்கு மரபடி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காது, நாட்டத்தெல்லாம் நிறுத்திக்கும் அப்படின்னு ஒரு போடு போட்டாராம் வசிஷ்டர். அதுக்கப்புறம் தான் அடங்கினான். இந்த சபிச்சிருவாலும் ஒரு பயமும் இருக்கும். அதுக்கப்புறம் கைகையை ஒன்று பேசுகிறேன். தசரதர் சொல்ற, சீத்தையே உனக்கு வேண்டாமா, உனக்கு மரபுரி எல்லாம் வேண்டாம், நீ நிறைய பூஷணங்கள் எல்லாம் பூஷிச்சோ, பட்டுப்படவை கட்டிக்கோ, ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துக்கோ, 14 வருஷமும் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோமா குழந்தை அப்படின்னு எந்த நாட்டுப்பொன் குழந்தையா பார்க்கக்கூடிய சீத்தைக்கு எல்லாம் கொடுத்த அவனோட ஆசீர்வாதமா எடுத்துக்கிறா. வேண்டாம்னு சொல்லலை, மாமனாரோட ஆசீர்வாதம் அப்படின்னு வாயை திறக்காம அதை ஏற்றுக்கிறான். இது இப்படி இருக்க சுமித்ரா தேவி கிட்ட லக்ஷ்மணன் போய் விடைபெற்றுட்டு காப்புறேன், அம்மா நானும் அண்ணாமணியோட காட்டுக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணும்பொழுது அந்த சுமித்ராவோட மனசை பாருங்க. ராமம் தசரதம் வித்தி மா வித்தி ஜனகாத்மஜா அயோத்தியாம் கடநிமிதி கச்சதாதயதா சுகம். அந்த ராமனையே தசரதம்னு நினச்சிக்கூடா லக்ஷ்மணன். மாம்பித்தி ஜனகாத்மஜா, அதோ இந்த சீதிவேயோ இந்த சுமித்ரா அம்மான்னு நினச்சிக்கோ. நீ அங்கே அலையக்கூடிய அந்த காடு அதுதான் அயோத்தியா அப்படின்னு நினச்சிக்கோ. இப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளுக்கு பண்ணக்கூடிய நீ என்ன கைங்கரியம் பண்றியோ அதுவே பரமார்த்தம்னு நினைச்சு அவளுக்கு கைங்கரியம் பண்ணுடா அப்படின்னு அந்த அம்மா சொல்றா. லக்ஷ்மணா, என்ன நான் எதுக்கு தெரியுமோ பெற்றேன்? சிருஷ்டஸ்வம் வனவாசாய ஸ்வனுரக்த சுச்சனே ராமே பிரமாதம் ஆகாஷி புத்ரா பிராத்தரி கச்சதி புத்ரா பிராத்தரி கச்சதி
சுமித்ரா கச்ச கச்சேதி புனக புனக வாச்சனம் பேட்பாடா பேட்பாடா. எதுக்கு உன்னை நான் பெற்றேன் தெரியுமா? 12 மாதம் இதோ இந்த வயத்தில் உன்னை கர்ப்பம் தெரிச்சு எதுக்கு பெற்றேன் தெரியுமா? இதோ இந்த வனவாசத்துக்காக. எங்கேயுமே ராமனை விட்டு பிரியாதே. ராமே பிரமாதம் ஆகாஷி. ராமன் கிட்ட அஜாக்கிரதையா இருந்தா ராமனை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கூடா குழந்தை அப்படின்னு போயிட்டு வா திருப்பி திருப்பி சொல்றான். குழந்தை போயிட்டு வாடா அப்படின்னு. லக்ஷ்மணனே போகத்தான் போறேன், அங்கே போகாமல் இருந்துருவானோ அப்படிங்கிறதுக்காக அனுப்பி கொடுக்கக்கூடிய பெரிய ஞானி இந்த சுமித்ராதேவி. லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணும்னு லக்ஷ்மணன் எவ்வளோ விரும்புகிறாரோ அதே அவன் சுமித்ராவும் ஆசைப்படுறான். போகணும், லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணும்னு நினைக்கிறது இந்த ஸ்லோகத்தை தெரியுது. இந்த தசரதம் வித்தி மாவித்தி அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்ல உண்டு. தசரதக அப்படின்னா கருடன் மேலே 10 திக்கிலும் பறக்கக்கூடிய நாராயணன் அர்த்தம். மா அப்படின்னா மகாலட்சுமி. ராமம் தசரதம் வித்தி, ராமனையே நாராயணன்னு தெரிஞ்சுக்கும். மாம் வித்தி ஜனகாத்மதாம், அந்த சீதை தான் மகாலட்சுமின்னு தெரிஞ்சுக்கும். சாட்சாத் லக்ஷ்மி நாராயணர்களுக்கு பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட கைகளையும் லக்ஷ்மணா உனக்கு ஏகபோகமாக கிடைச்சிருக்கு. விட்டுடாதரா குழந்தை வீட்வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கண்ணில் கண்ணீர் வருது. புள்ள காட்டுக்கு போனாக்க யாராலும் தாங்க முடியும். இருந்தாலும் ராமனுக்கு தானே காவலா போறோம், எப்பேற்பட்ட பாக்கியம் அதை சொல்லி அனுப்புறான். அடுத்து சீத்தை கௌசல்யா அம்மா கிட்ட விளையாட்டுமே மாமியார் நமஸ்காரம் பண்ண வரும்போது கௌசல்யை சீத்தை பார்த்து சொல்றா. இப்பதான் கௌசல்யை பேசவே செய்யறா சபையில. சீத்தை கிட்ட சொல்றா, குழந்தை இது ரொம்ப சமத்தான குழந்தை, 12-13 வருஷம் ரொம்பன்னா உங்க ஆத்துக்காரை அனுசரிச்சுட்டு நன்னா கொடுத்தனம் பண்ணினே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா வாழ்க்கையில சுகம் துக்கம் எல்லாம் மாறி மாறிதான் வரும். அதை சில துஷ்ட ஸ்ரீகள் புரிஞ்சுக்க மாட்டான். யுவத்யஹ பாப சங்கல்பாஹ க்ஷணமாத்ர விராகினஹ ந குலம் ந கிருதம் வித்யா ந தத்தம் நாபி சங்கஹ. ஆத்துக்கார நல்ல நிலைமையில் இருக்கும்பொழுது கொண்டாடுவா, உங்கள் ஆத்துக்கார போல கிடையாது அப்படின்பா. அவருக்கு தற்காலிகமாக ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலோ இல்லை ஒரு போராத காலம் முன்னிறுத்தினால உடனே அவளை அப்படியே விட்டுடுவா, எடுத்தறிஞ்சு பேசுவா, அவள் மனசு நோகும்படி பேசுவா. சில பெண்கள் அவளை அப்படியே அம்மோன்னு விட்டுட்டு கூட கிளம்பி வந்துடுவா. இதெல்லாம் ஏன் சீக்கிரம் அவனுக்கு சொல்கிறது தெரியுமோ? வனவாசம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்கு கஷ்டம் வரும்பொழுது நம்ம அதை வெளியில் சொல்லணும்னு நினைப்போம். கோபம் எல்லாம் பக்கத்தில் யார் இருக்காளோ அவன் மேலாம் வரும். உன் பக்கத்தில் ராமன் இருப்பான், ராமன் ஒன்றும் சொல்லிடாதம்மா, அவன் பார்க்கறதுக்கு கம்பீரமானவன், மனசு குழந்தை போல ராமன், ராமன் ஒன்றும் மனசு வேதனைப்படும்படி நடந்துடாத அப்படின்னு. சீதை எப்பேற்பட்டவன்னு தெரியாதா கௌசல்யக்கு? ராமன் எதையும் தாங்குவான்னு தெரியாதா? இருந்தாலும் அந்த அம்மாவோட திவ்யம், வயசானவன், எத்தனை வருஷம் கழிச்சு ராமனை பிள்ளையா பெற்றிருக்கான், அதனால சொல்றாங்க அந்த சீத்தை புரிஞ்சுக்கலாம். சீதைக்கு நீ 18 வயசு தான், ராமனுக்கு 25, நீ 18-19 வயசு தான். அந்த சீதையை மாமியார் மனசு புரிஞ்சுட்டு அழகா வருடி கொடுக்குற மாதிரி பேசலாம். கவலைப்படாதீங்கம்மா. நாதந்திரி வாத்யதே வீணா நாச்சக்கோ வர்த்ததே ரதः நாபதிஹி சுகமேதிதயா ஸ்யாதபி சதாத்மஜா மிதம் தராதிஹி பிதாமிதம் மாதாமிதம் சுதஸ்னுஷः அமிதஸ்ய தாதாரம் பக்தாரம் காலம் ஜனிதி சாஹமேவாகதா ஜேஷ்டா ஸ்ருததர்மபராவரா ஆர்யே கிம் மமன்யேய ஸ்ரீணாம் பக்தாஹி தைவதம் ஸ்ரீணாம் பக்தாஹி தைவதம். நல்லா பார்த்துட்டேன், அவரை ஒரு பொழுதும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன். எப்படி சந்திரனை விட்டு பிரப நீங்காதோ அது மாதிரி அவரை விட்டு நான் அகலவே மாட்டேன், சுஷ்ரூஷை பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த பத்திரிகா தர்மம் நான் யார்கிட்ட கற்றுனேன்? உங்களை பார்த்து தானே நான் கற்றுனேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாலே வாழ்க்கைக்கு கற்றுனேன். தெளிவா நீங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததை நல்லா மனசில் ஆக்கின்றிருக்கேம்மா, எதையும் மறக்கவே மாட்டேன். நான் தன்றி வாதியதே வீணா, வீணைக்கு தந்திகள் இல்லாமல் வீணை இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சக்கரோ வர்த்ததே ரதः, ஒரு ரத்தம் சக்கரம் இல்லாமல் என்ன செய்யும்? அது போலதான் ஒரு கல்யாணமான பெண்ணுக்கு அவள் ஆத்துக்காரர் தான் அவருக்கு தற்காப்பு கொடுக்கக்கூடியவர். அம்மா அப்பா எல்லாரும் மிதமான சுகம், லிமிட்டட் சுகம் தான் கொடுக்க முடியும். ஆனால் தற்காப்பு அப்படிங்கிற இந்த காவல், ஒரு பந்தோபஸ்து, எனக்கு பயம் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறத ஆத்துக்காரர் தானே கொடுக்க முடியும். 100 குழந்தைகள் இருந்தாலும் அவள் தரமாட்டாளே, இதை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். அவர் ஒரு குழந்தையும் விடமாட்டேன். பக்தாஹி தெய்வதம், அவர் தானே எனக்கு தெய்வம் போல அப்படின்னு சொல்லும் பொழுது கௌசல்யை மறுபடியும் அணைச்சிக்கிறா சீத்தியை. நல்லா அழகாக பேசுகிறா, நல்லா பார்த்துப்பான தெரியுது, என் மனசு நோகாதபடி நல்லா சமாதானப்படுத்துகிறாளே அப்படின்னு நினச்சிக்கிறான். கௌசல்யக்கு ஒரு பக்கம் வேதனையா இருக்கு, குழந்தைகள் காட்டில் போய் கஷ்டப்படணுமேனு வேதப்படுறான். இன்னொரு சமயத்தில் சந்தோஷப்படுறா, பர்த்தா விட்டு கொடுக்காம போறாளே அப்படின்னு ஒரே பெருமையா இருக்கு சீத்தையை நினைச்சுக்கணும். இப்படி இதெல்லாம் இங்கே ஒருத்தரும் விடைபெற்று இருக்கும்போது சுமந்திரகங்கள் இந்த ரத்தத்தை கொண்டு நிறுத்திடுறார். ரத்தம் சஜ்ஜமாயிடுச்சு. இந்த ரத்தத்தில் சுஜாதா நீ வைதேகி பிரசித்தா வந்து முதல்ல சீத்தை ஓடி போய் ஏறிவிட்டான். இந்த இதில் ரத்தத்தில்
நம்மளே எங்கேயாவது ஊருக்கு கிளம்புறோம்னா வாசலை டாக்ஸி இருந்தால் குழந்தைகளெல்லாம் போய் முன்னாடி ஏறிடுவோம். பயம் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு வேறு சீதைக்கு வேற வசிஷ்டர் சொல்லியிருக்காரா, இங்கே ஆடி ஆட்டி விடுவேன் அப்படின்னு. எங்கேயானு ஏதாவது மாற்றி வீதி பேசுகிறப்படானே முதல்ல அவர் சந்தோஷமாக சுஜாதா சுஜாதானி அவள் நடை அவ்வளோ அழகு, சீத்தையே அழகு, ஓடிப்போய் அவள் ரதத்தில் ஏறிக்கக்கூடிய அழகு. அந்த ரதத்தில் அவள் ஏறினோடனே ராமலட்சுமணுக்கு தேவையான கட்கங்கள், கோதண்டங்கள், அம்பூராக்கள், மண்வெட்டி எல்லாம் ஏற்றுறா. சீதைக்கு தேவையான ஆபரணங்கள், வஸ்திரங்கள் ஞாபகமாக ஏற்றிட்டேளா அப்படின்னு தசரதர் கேட்குறாரு. எல்லாம் ஏறுறது அந்த ரதத்தில். அதுக்கப்புறமா ராமனும் லக்ஷ்மணும் அந்த ரதத்தில் ஏற அந்த ரதமானது மெதுவாக காட்டை நோக்கி போகிறது. இப்படி அந்த ரத்தம் போறது பார்க்கராஜன் மார்னியும் வயிற்றையும் அடிச்சுட்டு ராமா 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 அப்படின்னு இந்த ரத்தத்துக்கு பின்னாடியே போறாராம். பாஷதக பிருஷ்டதஷாபி பக்கத்துல பின்னாடி முன்னாடி அப்படின்னு சுற்றியே ரத்தத்தை சுற்றி ஜனங்கள் ராம எப்படி பார்த்தாலும் எதுக்கு இந்த ராமனை பார்க்க போறோம், இவருடைய ஆட்சியில இருக்க போறோம், லாலனம் பண்ற ராமனை பார்க்க போறோம்னு எங்க போனாலும் அஜீவ பிரியதர்ஷனன்னு பார்த்து பார்த்து அழுக்காத ராமனை பார்க்க போறது இல்லையே 14 வருஷங்கள். அதனால ராமா ராமா அதுவும் குத்தமில்லாத குழந்தை காட்டுக்கு போறதே அப்படின்னு அப்படி அழுதுட்டு போறா ஜனங்கள் எல்லாரும். சம்யக்ஷவாஜினாம் ரஷ்மீன் சூதயாஹி ஷனைஹி ஷனைஹி முகம் த்ரக்ஷாம ராமஸ்ய முகம் த்ரக்ஷாம ராமஸ்ய நோ பவிஷ்யதி. அப்பேற்பட்ட ராமனை இனிமே நம்ம எப்போ பார்க்க போறோம்? 14 வருஷம் ஆகுமே. சுமந்திரா ரத்தத்தை மெதுவாக ஓட்டுமே, ஏன் இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போறேன்? மெதுவா ஓட்டுங்கிறா ஜனங்கள் எல்லாம். அவர் பாவம் அவர் என்ன பண்ணுவார்? அவர் மெதுவாக தான் போறார். எங்கிருந்து வேகமா ஓட்டுறது? எங்க பார்த்தாலும் ஜனசமுத்திரம், வேகமாவே போக முடியாது. இருந்தாலும் ஜனங்களுக்கு அந்த ராமன் போறதை பார்த்தாக்க எங்கோ வேகமா போறது போல இருக்கான். அங்கிருந்து தசரதர் கத்துறார் அரண்மனையிலேருந்து. அவர் கத்துறது கேட்கவே கேட்காது, குரலெல்லாம் கம்மி போயிருக்கு. முடிச்சவரை சொல்றார், சுமந்திரரே ரதத்தை நிறுத்தும், திருப்பி அரண்மனைக்கே ஓட்டிட்டு வாரும் அப்படின்னு கத்துறார். ராமன் சொல்றார், நிறுத்தாதீங்க, காட்டுக்கே போவோம் அப்படிங்கிறார். ராமோ யாஹீதி சூதம் தம் திஷ்டேதி ஜனஸ்ததா சுமந்திரஸ்ய பபூவாத்மா சக்ரயோ இவ சந்தரா. ஜனங்கள் நிறுத்துங்கிறா, ராஜா போகாத திருப்பின்னு வாங்கடா, ராமன் போ அப்படிங்கிறா. என்ன பண்ணணும்னு தெரியல சுமந்திரனுக்கு. ராஜா சொல்றது கேட்கறதா, ராமன் சொல்றதை கேட்கறதா? 2 சக்கரங்களுக்கு நடுவில் மாட்டினது போல இப்போ சுமந்திரனோட நிலைமை புரிஞ்சுக்கிறார் ராமன். ஏன் சுமந்திரர் பயப்படுறான்னு தெரியாதா? நாளைக்கு சக்கரவர்த்தி இருக்கு, சுமந்திரரே மொத்தத்தை திருப்பி ஓட்டின்னு வாரம், நான் பாட்டு நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன், என் நாட்டை மீறி நீங்கள் பாட்டு மதத்துக்கு ஓட்டின்னு போயிட்டே அப்படின்னு நாளைக்கு அப்பா சுமந்திரனை கோச்சிப்பாரு, அதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிக்கிறார் ராமன். என்ன சொல்லணும் அப்படின்னு சச்ச ஸ்ரீமான் அச்சிந்த்யாத்மா ராமோ தசரதாத்மஜ சிவம் துக்கஸ்ய பாபிஷ்டம் விதி ராமஸ்தம் அப்ரவீத். சுமந்திரரே துக்கத்தை ரொம்ப நீக்கிட்டே போகக்கூடாது, அதுக்கு முடிவு கட்டணும். அதனால நீங்கள் காட்டை நோக்கியே ரத்தத்தை செலுத்தணும். அப்பா கேட்டாக்க, இந்த ஜனங்கள் எல்லாம் ராமா ராமான்னு கத்திலே வந்தாளா, இவா போட்ட சத்தத்தை நீங்கள் கத்துறது என் காதலே விட, நீங்கள் கூப்பிடலா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கணும் அப்படிங்கிறார். அப்போ ராமனே பொய் சொல்ல செலுத்துறாரா அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது. பொய்மையும் வாய்மையிடத்த பொய்த்தேன் நன்மை பயக்குமே. அது போல ஒரு நல்லது நடக்க போறது அப்படின்னா சொல்லக்கூடிய பொய்யும் உண்மைதான். அதுக்காக சொல்றேன். இப்ப சுமந்திர திரும்பி ரதத்தை அரண்மனைக்கு எடுத்துட்டு போனா என்ன? மறுபடியும் ஆரம்பிச்சுடா தசரதர். ராமா அவனை விடமாட்டேன்டா, அந்த கைக்கு எவ்வளோ கெட்டு போறா, உன்னை விடமாட்டேன் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா. சத்தியத்துக்குன்னா ஹானி வந்துடும், அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இப்ப ராமகிட்ட இருக்குங்க. அதனால சொல்றேன் அச்சிந்தியாத்மா அப்படிங்கிற பதம் வால்மீகி அங்கங்க சொல்றாரு இல்லையா, அவருடைய அபிப்பிராயங்களோ இதை சொல்ற. அச்சிந்தியாத்மா ராமனை புரிஞ்சுக்க முடியாது, ராமன் ஆழம் தெரியாதவன், நம்ம ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. அச்சிந்தியாத்மா சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் ராமன் அப்படின்னு இங்க குறிப்பிட்டு சொல்றேன். ராமன் திரும்பி பார்க்க அந்த அப்பா அம்மா 2 பேரும் ஓடிக்கிறான். ராஜானம் மாதரம் சைவ ததர்ஷ அனுகதம் கதி. அங்கிருந்து தசரதர் கத்தினாரா, ரத்தம் நிற்கலையா, பின்னாடியே ஓடிக்கிற ராமா 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 அப்படின்னு ராஜா ஓடி வர தெருவில் விழுந்துட்டார். அவரை தூக்கி பிடிக்க ஆடல, எல்லா ஜனங்களும் ரதத்துக்கு பின்னாடி போயிட்டாலே, தெருவில் விழுந்து கிடக்க ராஜா. பின்னாடியே கௌசல்யா அம்மா ஓடிக்கிறா. சீதே லக்ஷ்மணா ராமான்னு கத்தின்னு வரக்கூடியவள் வயதானவள் கால் தடுக்கி கீழே விழறா, எழுந்துக்கிறா, மறுபடியும் கத்தின்னு ஓடுகிறா, மறுபடியும் கீழே விழறா, விழுந்து எழுந்து ஓடிக்கிறா. அம்மாவை பார்க்குறா, அப்பாவை பார்க்குறா. ராமனுக்கே வேதனையா இருக்கு, முகத்தை திருப்பி விடுறாரு. எத்தனை நாள் இந்த துக்கத்தை பார்க்கறது? இங்கிட்ட கிளம்பிட்டா ஓரளவு டைம் ஹீல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது போல காலமே இவாள் எல்லாரும் சரிப்படுத்தும் அப்படின்னு திரும்பி போறா. இந்த ஜனங்கள் எல்லாம் ஓடி வரா இல்லையா, அவன் ஓடி வரதுனால ஏற்படுத்தக்கூடிய புழுதி ஆகாசத்து வரைக்கும் போனதான். அந்த புழுதி எப்படி அடங்குறதுன்னா அவன் வரக்கூடிய கண்ணீர்னாலே அடங்கிட்டான். இதெல்லாம் வால்மீகி கொடுக்கக்கூடிய ரோமானங்கள் அவ்வளவு கண்ணீரை பிடிக்கும்.
ஆச்சு. இப்படி ரத்தம் போகிறது போகிறது போகிறது, ரத்தம் கண்ணை விட்டு மறைஞ்சிருத்தோம், ராமன் கண்ணை விட்டு மறைஞ்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னே சக்கரவர்த்தி ஓன்னு அழுத, கீழே தரையில் விழுந்து அப்படி அழுத, கைத்தாங்களா தாங்கி பிடிக்க. ஒரு பக்கம் கௌசல்யா இருந்தா, இன்னொரு பக்கம் கைகையை பிடிச்சாலும். தன்னை யார் தூக்குறா அப்படின்னு பார்த்தார். கௌசல்யா ஒன்றும் சொல்லலை, கைகையை தூக்குறான்னு தெரிஞ்சவன் கச்சில, சி தொடாதே, நீ எல்லாம் எனக்கு ஒரு பத்திரியா பொய்ப்பறிவா காற்ற, எவ்வளவு கெஞ்சி ராமன் போனா உயிரே போயிடும்னு சொன்னேன், அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ என்னவோ என்ன வந்து தூக்குறீங்க. அடி கைகை, நீ ஏகத்திலையும் பத்திலையும் எனக்கு பத்தி கிடையாது, இப்போ இன்னும் நான் விட்டு ஒழிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டு தொடாதே, முகத்திலேயே முடிக்கா. இப்பேற்பட்ட பரதனே ராஜ்யம் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னேன். பரதனை புரிஞ்சுட்டியா? நான் சொன்ன வார்த்தையை நினைச்சு, பரதன் ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், தர்மாத்மானு தெரியும், ராமனை விட தர்மாத்மானு தெரியும். இருந்தாலும் ஒரு கால் அந்த பரதனுக்கு இந்த ராஜ்யத்தை இஷ்டம் இருந்த, ராமனுடைய வனவாசத்தை இஷ்டம் இருக்கும் பட்சத்துல பரதன் எனக்கு போடக்கூடிய பின்னம் என்ன வந்து சேர வேண்டாம் அப்படின்னு அந்த சோகத்துல பரதன் மேல கோபம், கைகை மேல கோபம், அப்படி கத்தினார் ராஜா. கைத்தாங்களா எல்லாருமா, கௌசல்யா அம்மா வீடுதான் பக்கத்துல இருந்தது, அங்க கொண்டு போய் ராஜா போடுறா படுக்கையில. 2 பேரும் விழுறா, என்ன செய்யணும்னு தெரியல, ராத்திரி பொழுது அப்படி போறது. அப்ப ராஜா சொல்றார், கௌசல்யே, நான் ராமனை கண்மணி கண்மணின்னு கும்பிடுவேனே, அந்த கண்மணி பின்னாடி என் கண்ணின் மணி போயிடுத்து, கௌசல்யா என் கண்ணின் மணி போயிடுத்து. ராமன் மே அனுகதா திருஷ்டி நைவாத்ய நிவர்த்ததே நத்வாம் பஷ்யாமி கௌசல்யே சாதுமாம் பாணினா ஸ்பிருஷ சாதுமாம் பாணினா ஸ்பிருஷ. கண்ணு ராமன் பின்னாடியே போயிட்டா, ஒண்ணுமே தெரியல. நீ கூட கௌசல்யா எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, எனக்கு தொட தொட்டு பாரு, எனக்கு உணர்ச்சி இருக்கா பார்த்து, என்கிட்ட என்ன உயிர் இருக்கான்னு பார்க்கவே கௌசல்யா தொடை. இந்த கைகளால நீ பாரியா பிரபுத்தி இந்த ராமனை லாலன் பண்ணியும், இந்த கைகளால தொடை, ராமனை உணர்வேனான்னு பார்க்கவே கௌசல்யை தொடை அப்படின்னு தொடர்ந்து கௌசல்யை கொஞ்சம் கௌசல்யை தொடரா. எனக்கு உயிர் இருக்குன்னு தெரியல, ராமன் இல்லையே, ராமன் பின்னாடி உயிர் போயிட்டு, ராமன் பின்னாடி கண்கள் போயிட்டு, இப்படி கௌசல்யா மழை. தசரதர் அழும்பொழுது எல்லாரும் அழுதுட்டு இருந்தா, யாராலும் ஒருத்தர் சமாதானம் சொல்லணும் முடியும். அந்த காரியத்தை விவேகி ஞானியா இருக்கக்கூடிய சுமித்ரா பண்றா. கௌசல்யக்கு சமாதானம் சொன்னது கூட தசரதற்கும் சேர்த்து சொன்னார், அம்மா இவ்வளவு வேதனைப்படக்கூடாதுங்க, இப்பேற்பட்ட அவதார கிருஷ்ணன் உங்களுடைய பிள்ளையா பெற்றிருக்கேன், நீங்க எவ்வளவு சோகப்படலாமா? ராமனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஜெய் சோகம் ச மோகம் ச தேவி சத்யம் பிரவீமி தே சூரியஸ்யாபி பவேத் சூரியः யக்னேரக்னிः பிரபோ பிரபுः ஸ்ரீய ஸ்ரீஷ பிதேரக்ஞா கீர்த்தியா கீர்த்தி க்ஷமா க்ஷமா. சூரியனுக்கும் அந்த கொளுத்தக்கூடிய தன்மையை கொடுத்தவன் ராமன், அக்னிக்கு தகிக்கக்கூடிய தன்மையை கொடுத்தவன் ராமன், ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் நாதன் லக்ஷ்மி நாதன் அந்த ராமன், கீர்த்திக்கு புகழுக்கே புகழ் சேர்த்தவன். இதோ இந்த பூமிக்கு க்ஷமா அப்படிங்கிறதுக்கு அதீதமான க்ஷமை பொறுமையுடையவன் அந்த ராமன். அந்த ராமன் தேவர்களுக்கெல்லாம் தேவன், சர்வபூதங்களுக்கும் பூதாத்மாவா இருக்கக்கூடிய அந்த ராமனை பற்றி கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட ராமன் வனத்துல இருந்தா என்ன, இந்த நகரத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் ராமனுக்கு கீர்த்தி குறையவே குறையாது. அவன் தன்னுடைய கீர்த்தி அப்படிங்கிற பட்டொளி பதாகை எல்லா இடத்தையும் பரட்டத்தில் வெற்றியோடு வரப்போறானே உங்களுக்குள்ள ராமன். 14 வருஷம் கழிச்சு வருவான். கூட போயிருக்கிறது யாரு? சீதேவ அனுகதா திருஷ்டி தஸ்ய கிம் நாம துர்லபம் லக்ஷ்மணோ பஜதி யக்ரே தஸ்ய கிம் நாம துர்லபம். சீதை கூட போயிருக்காரு, லக்ஷ்மி தேவி போயிருக்கும்போது ராமனுக்கு ஒரு கஷ்டம் வராது. லக்ஷ்மணன் தயாவான், என் உள்ள போயிருக்கு, என் உள்ள போனா ராமனுக்கு ஒரு ஆபத்து வராது, கவலையே படாதே. வீராதி வீரனா சூராதி சூரனா 14 வருஷம் கழிச்சு உங்க புள்ள உங்க காலுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி உங்க பாத சேவை பண்ண போறது நிச்சயமா, நம்ம சத்தியம் சொல்றேன், நம்ப போயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு கௌசல்யா அம்மாவுக்கு சமாதானம் சொல்ல. அவள் சொன்ன சமாதானத்தை கௌசல்யா அம்மா தசரதர் 2 பேரும் ஓரளவு சமாதானம் ஆற. இதுக்குள்ள உங்க ராமனுடைய ரதம் ரொம்ப தூரம் போயிடுது, சரையூரையும் தாண்டி தமசானது இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடும். அந்த மாதிரி இடத்துல ராமன் ஜனங்கள் எல்லாம் திரும்பி பார்க்குறேன். லட்சக்கணக்கான பேர் இன்னும் பின்னாடி வந்துட்டு இருக்கா. புருஷால் தான் வந்திருக்கா, ஸ்ரீகள் எல்லாம் அயோத்தியிலே தங்கிட்டா, அத்தனை பேரும் புருஷா. அவள் அத்தனை பேரும் பார்த்து ராமன் சொல்ற பேசுமே, இவ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா இந்த ஜனங்கள்கிட்ட சொல்ற, யா பிரீதி பகுமானஸ்ய மய்யோத்யா நிவாசினா மத்யாத்தம் விசேஷேன பரதே சாவிதீயதாம். ஜனங்களே, என்கிட்ட எப்பேற்பட்ட பிரேமை நீங்கள் வச்சுக்கணும், அதை அப்படியே என் தம்பி பரதன் கிட்ட திருப்பணும். எப்பேற்பட்ட தம்பி தெரியுமா என் பரதன்? சமத்து குழந்தை. அவன் பார்க்கறதுக்கு என்னவோ சின்ன குழந்தை, 25 வயசு அப்படின்னு தோணும். ஆனால் ஞானத்துல விருத்தம் தெரியுமா? ஞான விருத்தோபயோ பாலக மிருது வீர குணான்விதக. மிருதுவா பேசுவான், சாஃப்ட் ஸ்போக்கன். ஆனா மிருது சாதுங்கிறதுனால வீரவில்லை நினைச்சிட்டாரு. வீரிய குணான்விதக, சத்ருக்கள் வந்தா வேற இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பராக்கிரமம் என் தம்பி
பரதனுக்கு உண்டு. அவனே உங்களுக்கு ராஜாவா ஆக போறான். அனுரூபஹ பவோ பர்தா பவிஷ்யதி பயாபஹ, உங்கள் பயத்தை போக்குவான், நல்லா ரட்சிப்பான். பரதன் பக்கம் எல்லா பிரீத்தியும் வைங்க. பரதன் தான் இனிமே உங்களுக்கு ராஜா. தனது ராஜ்யம் பரதனுக்கு போயிட்டுங்கிற வருத்தம் இல்லாத போது வருத்தமும் இல்லை, அதே சமயம் பரதனை கொண்டாடுற பற்றியா தம்பி எப்பேற்பட்டவன் ராமனுக்கு தெரிஞ்சுட்டு கொண்டாடி இப்படி பரதனை ஆசிரியங்கோ பரதனே ராஜான்னு சொல்லும்போது யதா யதா தாசரதி தர்மமே வாசித்தோ பவது ததா ததா பிரகதய ராமம் பதிம் மகாமயன். இப்படி தர்மத்தை ராமன் எவ்வளவுக்கு எவ்வளோ பரதன் மேல பக்தி வைங்கோ பிரியத்தை வைங்கோ சொல்றாரோ அத்தனை ராமன் மேல பிரீத்தி இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். எப்பேற்பட்ட மனசு இந்த ராமனுக்கு, எப்பேற்பட்ட குழந்தை இன்னும் மேல மேல ராமன் கிட்டேயே அவளுக்கு பக்தி வருது. ராமனுக்கே என்ன செய்யணும், எப்படி சமாதானப்படுத்தணும் தெரியல. இவ்வளோ ஜனங்களை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? அங்கேருந்து வயசான நிறையா வைதிகாலெல்லாம் வந்தாலும் வயசோ வயஹ பிரகம்ப சிரசோ ஊச்சா தூரா எவ்வளோ வயசானவா அப்படின்னா அவள் கழுத்து தலை முக்கலியம் தலை கழுத்துல அப்படி ஆடுறவா எவ்வளோ வயசானவா, ஞானத்தினால மேம்பட்டவா, தேஜஸ்னால மேம்பட்டவா, வயசால மேம்பட்டவா. பேர்பட்ட அந்த பிராமணர்கள் அங்கிருந்து கத்தி பேசுறாளாம். என்ன சொல்றா அப்படின்னா வகந்தோ ஜவனா ராமன் போபோ ஜாத்யாஸ்துரங்கமா. யாரை பார்த்து பேசுறேன்னா குதிரைகளை பார்த்து பேசுறான். ஏ குதிரைகளே, ராமனை காட்டுக்கு கூட்டிட்டு போகாதீங்க, திருப்புவோம் ரத்தத்தை திருப்பி அயோத்திக்கே திருப்பி ஓட்டிட்டு போவோம். உங்களுடைய பர்த்தாவான அந்த ராமனுக்கு ஹிதத்தை பண்ணுவோம். நாங்கள் சொல்றதை கேட்கறதா உங்களுக்கு? கர்ணவந்தி பூதானி விசேஷன துரங்கமா. குதிரைகளுக்கே காதுதான விசேஷமான புலன்னு சொல்லுவா. நாங்கள் சொல்றது காதை விழந்தா ஏ குதிரைகளே அப்படின்னு கத்தினான். குதிரைகள் காதில் விழுந்ததோ இல்லையோ ராமன் காதில் விழுந்துச்சு. உடனே ராமன் அந்த ரத்தத்திலிருந்து இறங்குற. ராமன் இறங்கினாலும் சீத்தை லட்சுமி எல்லாருமே இறங்குறார். உடனே இந்த பிராமணனுக்கு சந்தோஷம். அதான் இத்தனை பேர் சொல்லி கேட்கல, நம்ம சொன்னோன்னு கேட்டுட்டானே ராமன் அப்படின்னு ஒரு க்ஷணம் சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி இறங்கி வலத்தை நோக்கி நடந்தாராம் ராமன். அப்போ எதுக்கு இறங்கினார் அப்படின்னா வயசானவா நடந்து வந்துட்டு இருக்கா, தான் ரத்தத்தில் போகக்கூடாதுன்னு அப்பேற்பட்ட மரியாதை இந்த பிராமணனுக்கு கொடுக்குறாரு. அதே சமயம் காம்பீரியம், நான் வளத்துக்கு தான் போவேன் அப்படின்னு என்ன ஒரு ஸ்திர பிரதிஜம் அந்த ராமனுக்கு. பார்த்து ஆச்சரியப்படுறான். அதுக்குள்ள அந்த வயசானவா வந்துட்டா சொல்ற ராமா இதோ இந்த தாழம்படை கீழே வாங்கி சித்திரமாசம் இருக்கால சுத்திருக்கிறா குழந்தைகளா 3 பேர் இந்த தாழம்படைக்குள்ள வாங்கும். உங்க அப்பா வெங்கட்ரமணியில பரவாயில்ல தாழம்படைக்குள்ள வாங்கும் அப்படின்னு ஒரு பித்ருவாத்சல்யம் மாத்து வாத்சல்யத்தோட பேர்பட்ட அந்த வயசானவா கொடைபிடிக்கிறா 3 குழந்தைகளுக்கும். கொடைபிடிச்சுட்டே சொல்றா, போற போக்கிலே சொல்றா பக்தி மந்தி பூதானி ஜங்கமா ஜங்கமானி ச யாச்சமானேஷு ராமத்வம் பக்தி பக்தேஷு தர்ஷய. ராமா எப்பேற்பட்ட கருணை இருக்கு உனக்கு, எவ்வளோ பக்தி பண்றான். பக்தர்கிட்ட கருணை காட்டுறது தானே தர்மம், அதுதானே லட்சணம். நீயே பா எத்தனை பேர் ஆத்தெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடியே வரானே, இவா பேர் உனக்கு கருணை இல்லையா? நீ வாழ்க்கை கருணை காட்டுறது தானே ராமா தர்மம். என்ன பாரு ஏதோ மனுஷாலாம் வரா அப்படின்னு நினைச்சுக்காங்க. ஜங்கமா ஜங்கமானிச்சு அச்சேதன பொருட்கள் சேத்தன பொருட்கள் எல்லாம் வருத்தப்படுறதே. யசஜம் கபடானாகா ஜாவோ வத்சான்ன பாயின். குதிரைகள் கொள்ளெடுத்துக்க மாட்டேங்கிறது, யானைகள் அந்த கவனம் வேண்டாம் காலால வதைக்கிறதான். பசுக்கள் எல்லாம் கண்ணுக்குட்டி பால் கொடுக்க மறந்து போயிட்டு ராமனையே அழுத கண்ணோட பார்த்துட்டு இருக்கு. எல்லாம் பாத்தியா ராமன், பட்சிகள்லாம் கலர்ல சத்திக்குமே ஒண்ணுமே சத்தமே போடல. காட்டுக்கு பார்த்த எல்லாம் வருத்தம் அடைஞ்சு பேசாத இருக்கு. சரி இதெல்லாமான நகரக்கூடிய விஷயங்கள். மனுஷா நடந்து பின்னாடி வரலாம், பட்சிகள் பறக்கும், மிருகங்கள் எல்லாம் அழலாம் கத்தலாம், பின்னாடியே ஓடி வரலாம். நடக்கவே முடியாது. இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தியா ராமா அனுகந்தும் அசக்தா ஸ்வாமூலை உத்தித வேகின உன்னதஹ வாயுவேகேன விக்ரோஷந்தித பாதபா. பின்னாடி நடக்க முடியாத மரங்கள் எல்லாம் போகாதராமா அப்படின்னு ஆடி ஆடி காட்டுது. இதுகளுக்கே கருணை இல்லையா உனக்கு? எவ்வளவோ கேட்குறா அத்தனை பேர். ராமன் அதெல்லாம் கேட்டுக்கிறார், எல்லாம் காதில் வாங்கிக்கிறார். பதிலே சொல்லாமல் அவர் இன்னும் மேல மேல இந்த மரத்தை நோக்கியே நடந்துட்டுருக்கார். ஆச்சு தமசையும் வந்தாச்சு, தமசாநதி கரை வந்தாச்சு, அத்தனை பொழுதும் சாஞ்சாச்சு, இனிமே நடக்க முடியாது. அதனால அங்கேயே வெறும் தமசாநதி தீர்த்தத்தை மட்டும் பிரசாதம் பண்ணிட்டு சீதாவும் ராமனுக்கும் ஏற்படுத்தலாம். புல்லினால படுக்கை ஏற்படுத்தணும், அதில் படுத்துக்கலாம். நேற்றுலேருந்து சாப்பிடல ராமன் சீதை 2 பேரும் தான். பட்டாபிஷேகம் நேற்று காத்தாலுக்கு சாப்பிடலாம், ஆச்சு சாயங்காலம் 2 நாள் குழந்தைகள் சாப்பிடல. இதெல்லாம் நினைச்சு பார்க்குறான் அந்த மனுஷா. லக்ஷ்மணுக்கு சுமந்தருக்கு இன்னும் வேதனையா இருக்கணும். எப்பேற்பட்டவான தாபம் இருந்தால் கூட அத்தனை ஜனங்களும் அன்றைக்கி அங்கேயே தூங்குறா. அழுத களைப்பு, நடந்த களைப்பு.
தமசா நதி கரையில் எல்லாரும் தூங்கி போயிடலாம். கிடைச்ச பாறை மேலே மரத்துக்கடியில் அதோ அந்த கரையிலேயே தூங்கும் பொழுது அடுத்த நாள் விடியவே இல்லை. விடியத்துக்கு முன்னாலே ராமன் எழுந்து லக்ஷ்மணன் கிட்ட சொல்ற, லக்ஷ்மணா பாத்தியா, இத்தனை ஜனங்கள் எனக்காக எவ்வளோ வேதனைப்படுறா பாத்தியா. ராஜா ஜனங்களுக்காக வேதனைப்படலாம்ப்பா, சோக்கப்படலாம். ஆனால் ஜனங்கள் ராஜாக்காக வேதனைப்படக்கூடாது. இது க்ஷத்ரிய தர்மமாகாது. இவ அத்தனை பேரையும் காட்டில் கூட்டின்னு போய் ரட்சிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணுவான், ராமா உனக்கு இந்த நிலனா உனக்கு இந்த நிலனா துக்கப்படுவான். இவாளுக்கு மேலே மேலே துக்கத்தை கொடுக்கக்கூடாது. அதனால இவாளே எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இது கிளம்பிடலான்னு போட்டது லட்சம் நான் என்ன சொல்கிறேன். அப்படித்தானே நானும் நினைக்கிறேன். நானும் இதே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், வாங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல ரதத்தை சுமந்திரரை கூட்ட சொன்னார். எல்லாருமே முதல்ல அயோத்தியை நோக்கி செலுத்த ரதத்தை அந்த தேருடைய சக்கரத்துடைய பட்டம் தெரியட்டும். அதை பார்த்து ஏமாற மாட்டா ஜனங்கள், அயோத்தி வாழ் ஜனங்களெல்லாம் புத்திசாலி இருந்தாலும் ஏதோ போக்கு கட்டுறதுக்காக அந்த பக்கம் புல்வெளி வழியா இதுக்கு காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ராமனுடைய ரத்தம் சுமந்திர கூட்ட அவள் அப்படியே காட்டுக்கு போயிடலாம். அடுத்த நாள் காத்தால விடிச்ச உடனே ஜனங்களெல்லாம் எழுந்துக்கிறான். எழுந்து பார்த்தா ராமன் இல்லை, ரத்தம் இல்லை, தெரிஞ்சு போயிடுச்சு. ராமன் கிளம்பியாச்சு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவான், இத்தனை லட்ச ஜனங்கள் இருக்காரு, அத்தனை பேருமா தூங்கி போயிட்டா, ஒருத்தர் கூட முடிச்சுட்டு இருக்க மாட்டா. கல்யாண மண்டபங்களே போனா யாராவது ஒருத்தரான முடிச்சுட்டு போய் தூக்கம் வரல, தீர்வம் வருது, ஏதோ ஒன்று இயற்கையுடைய உபாதைகளுக்காக எழுதுறது, தண்ணீருக்கு எதுக்காக எழுதுப்பா, ஏதாவது பழங்களை பேசுவா, அத்தனை பேரும் தூங்கியிருக்கா. அப்படின்னா இந்த இடத்துல ராமன் தன்னுடைய யோகத்தை காட்டினான். அத்தனை பேரும் தூங்க பண்ணிடுது. ராமன் தன்னுடைய பகவத் ஐஸ்வர்யத்தை காட்டவே மாட்டேன், நான் ஈஸ்வரனை காட்டவே மாட்டேன். ரொம்ப ஒரு சில இடங்கள்ல மட்டும் காட்டுவார். அதில் முதல்ல இடம் வந்து அந்த மக்கள் அத்தனை பேரும் தூங்க பண்ணிட்டு அவர் கிளம்புறார். கிருஷ்ணன் இருக்காரே அடிக்கடி காட்டுவார், சக்கரத்தை எடுப்பார், காலால உதைச்சு அசுரனை அழிப்பார், இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வருவார், யமலோகம் வரைக்கும் போயிட்டு வந்துருவார். ராவணன் எல்லாம் பண்ண மாட்டார். ஐஸ்வர்யத்தை காட்டுறது முதல்ல, ஈஸ்வரத்தன்மையை காட்டுறது முதல்ல கட்டம். இது முக்கியமாக சொல்லுவாங்க இந்த இடத்துல. மேற்படி ஜனங்கள் எல்லாரும் அவளுடைய நித்ரைக்கு விக்காரம் பண்ணிக்கிறான். दिक्कस्तु कलनिधातां यया कहनचेतसः नाद्य पश्यामि रामं ऋतूरस्कं महाभुजं. எப்பேற்பட்ட ராமனை தொலைச்சிட்டு நிற்கிறோம் வேலை, அப்படி என்னடா தூக்கம் வேண்டிய இடத்து நமக்கு அப்படின்னு தங்களுடைய தூக்கத்துக்கு ஒரு திக்காரம் பண்ணியிருந்தார். எப்பேற்பட்ட பக்தம் ஜனம் பரித்யஜ பிரவாசம் ராகவோகதः. பக்திமானா இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரையும் விட்டு ராமன் காட்டுக்கு போயிட்டானே அந்த குழந்தை. எப்படி நம்ம எல்லாரும் தூங்கினோம், நம்மளை விட்டுட்டு போக ராமனுக்கு முதல்ல எப்படி மனசு வந்தது. ஒன்னொன்னு அவாவா வாய்க்கு வந்தபடி புலம்பி அழறா ராமனுக்கு தெரிஞ்ச வேதனையில. அதில் சில சின்னவாலாம் சொல்றா, இதோ தேர்வனம் தெரியாதே, ஏதோ அயோத்திக்கு தான் போயிருக்கு அப்படின்னப்ப பெரியவாலாம் சொல்றான், இதெல்லாம் தெரியாதா, ராமன் போக்கு காட்டியிருக்காரு அப்படின்னு எதுக்கும் போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு பாவம் அது வரைக்கும் போறா. தெரிஞ்சபடி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு ரத்தம் அப்படிங்கிறது தெரியாது. உடனே சின்ன வயசு காலம்லாம் சொன்னோம்னா நாங்கள் உயிரை விட்டுடுறோம், ராமன் இல்லாத அயோத்திக்கு நாங்கள் வரமாட்டோம், ஏதோ தொலைசையில் குதிக்கிறோம், காலையில் முட்டிக்கிறோம், உயிரை விட்டுடுறோம்னு சொன்னப்ப பெரியவாலாம் இங்கே தடுக்கிறா. உயிரை விடக்கூடாது, உயிரை விடுறது அப்படிங்கிறது பெரிய பாவம். நம்ம உயிர் நம்ம கையில் கிடையாது, அது பகவான் கையில் இருக்கு. உயிரை விடக்கூடாது. இன்னொன்று, ராமன் 14 வருஷம் வனவாசம் முடிச்சு திரும்பி வரும்பொழுது இங்கெல்லாம் எனக்காக எல்லாரும் உயிரை விட்டான்னு தெரிஞ்சா அந்த குழந்தை எவ்வளோ வேதனைப்படும். நம்ம நிஜமாவே ராமன் மேலே பக்தியும் பிரியமும் வச்சிருந்தா ராமனுக்கு அந்த வேதனையை நம்ம கொடுக்கக்கூடாது. ராமனே சங்கல்பம் நம்ம இங்கே இருக்கணும், அதனால தானே தூங்குறப்ப கண்டு போயிருக்காரு. அதனால நம்ம திரும்பி அயோத்திக்கே போய் ராமன் வரவுக்காக காத்திருக்கலாம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொன்னோன்னே அதுதான் சரின்னு சொல்லி எல்லாரும் சொல் பேச்சு கேட்டுன்னு அயோத்திக்கு வரா. அயோத்தியா ஸ்ரீகள் எல்லாம் என்ன பேசுகிறான்னா, அவளுக்கு ராமன் காட்டுக்கு போயாச்சுன்னு வருத்தமாக இருக்கு, வேதனையாக இருக்கு, ஆனால் கவலை இல்லை. ஏன்னா ஒரு சொல்றா, எங்காத்துக்காரரும் போயிருக்காரு ராமனுக்கு, என்ன லக்ஷ்மணன் போலவே ஜோராக கைந்தரியம் பண்ணுவார். அப்படியா, எங்க அண்ணாவும் போயிருக்காரு, எங்க அண்ணா லக்ஷ்மணனுக்கு ஹெல்ப் பண்ணுவார், 2 பேருமா சேர்ந்து ராமனை பார்த்துக்கான். என் பிள்ளை போயிருக்கான், என் பேரன் போயிருக்கான், என் மச்சினர் போயிருக்கான் அப்படின்னு அந்த ஸ்ரீகளெல்லாம் அப்படி பேசிக்கிறான். பேசிட்டே இருக்கும்பொழுது பார்த்தா அத்தனை புருஷால வராளாம். வரும்பொழுது வெளியில போன புருஷாலை சாதாரணமாக ரொம்ப இன்முகத்தோட வரவேற்கக்கூடிய பேர்பட்ட ஸ்ரீகள் ஏன் வந்து அப்படின்னு கேட்டாங்க. ஏன் வந்து ராமனை விட்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்து, எங்க ஞாபகம் வந்துட்டான், குழந்தைகள் ஞாபகம் வந்துட்டா, இங்க இருக்கக்கூடிய செல்வம் ஞாபகம் வந்துட்டா, இதெல்லாம் என்ன பிரயோஜனம், ராமன் இல்லாமல் இதெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம். உங்களுக்கு லக்ஷ்மணனை போல உறுதியான மனசு. ஏகः சத்புருஷோ லோகே லக்ஷ்மணः स सीतया यो न गच्छति काकुत्स्थं ராமம் பரிச்சரந்தனே. எப்படி ராமனை விடாம போவேன்னு போனானே லக்ஷ்மணன் போல உங்களுக்கு இருக்கு தெரியும். அப்படி என்ன இங்கே வேண்டியது, காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் என்ன பாக்கியம் பண்ணிட்டோம். அவள் அந்த மரங்கள் எல்லாம் அக்காலத்தில் கூட புஷ்பிச்சு பழுக்குமே, பழுத்த ராமனுக்கு கொடுக்குமே. அந்த தீர்த்தங்கள் எல்லாம் என்ன புண்ணியம் பண்ணிட்டோம், ராமன் தீர்த்தம் ஆடுறதுனாலே புண்ணிய தீர்த்தங்களா மாறி போயிடுது. அப்பேற்பட்ட காடுகள்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கு அப்படின்னு சில ஸ்ரீகள் பேசுகிறார். சில பேர் சொல்றா, எங்களுக்கு புரிஞ்சுட்டோம், நீங்க எதுக்கு திரும்பி வந்திருக்கேன்னு புரிஞ்சுட்டேன், எப்படி கூட்டிட்டு போதானே வந்திருக்கேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து போனோம், குழந்தைகளையும் கூட்டிட்டு போனோம், எல்லாரும் ராமன் இருக்கிற இடத்துக்கே போயிட்டோம்.
எத்ர ராமோ பயம் நாத்ர நாஸ்தி தத்ர பராபவம். ராமன் இருக்கிற இடத்துல பயம் கிடையாது. எத்ர ராமோ பயம் நாத்ர, ராமன் இருக்கிற இடத்துல அத்தனை பேரும் வேணும். உங்க யுஷ்மாக்கம் உங்களுக்கான க்ஷேமத்தை ராமன் வகிக்கிட்டான். எங்க நாரி ஜனங்கள் எங்களுக்கான சௌக்கியத்தை சீதாதேவி வகிப்பா அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டா. குழந்தைலாம் தூக்கிண்டாச்சு. அப்போ புருஷா சொல்றா, அந்த பெரியவா சொன்ன அந்த உபதேசத்தை இப்போ இவாதாரம் அவாவாக்கு மாமிக்கு சொல்றா, நம்ம போகக்கூடாது, ராமனுடைய சங்கல்பம், இங்கேயே இருப்போம், இருந்து காத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி பிராக்டிக்கலாக யோசிக்கிறா, சமாதானப்படுத்துறா. ஸ்ரீகளும் சமாதானமாக இங்கே இருக்கா. இப்படி இவாதாரம் அயோத்தியில் இருக்க ராமனுடைய ரத்தம் பல காடுகள் பல கிராமங்கள் பல நதிகள் எல்லாத்தையும் கடந்துட்டு அதுவும் காட்டை நோக்கி போயிட்டே இருக்கு. கோசல தேசத்தோட எல்லைக்கே வந்தாச்சு. உடனே கோசல தேசத்தை பார்த்து ராமன் நமஸ்காரம் பண்றார். முதல்ல அஞ்சலி தசம் பண்றார். விஷாலான் கோசலான் ரம்யான் யயாப லக்ஷ்மண பூர்வஜஹ அயோத்யாபிமுகோ தீமான் பிராஞ்சலிம் வாக்கியம் அப்ரவீத். கோசல தேசமே, இதோ நான் போயிட்டு வரேன். அயோத்தியமா நகரமே, இதோ கிளம்பி போயிட்டேன். உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் விடைபெற்று கிளம்பிட்டுருக்கேன். பித்ருவாக்கி பரிபாலனத்துக்காக போயிட்டுருக்கேன். திரும்பி வந்து உங்களை பார்க்குறேன். வரைக்கும் எல்லாரும் க்ஷேமமாக ரட்சிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அயோத்தியான்னு சொன்னாலே நமஸ்காரம் பண்ணணும் ராமனே சொல்லி கொடுத்தாரு. அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆச்சு, கங்கா நதி தீரம் வந்தாச்சு. கங்கையை கடந்தாச்சுன்னா அடுத்த இனிமே காடு தான். ஆனால் உடனே கடற்கரையாம். அங்கே சிங்கவேரபுரம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு வந்து ரத்தத்தை நிறுத்த சொல்கிறார். நிறுத்திட்டும் இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம்ப்பா அப்படின்னு அங்கே ஒரு விரக்ஷம் இருக்கு, இங்குதி விரக்ஷம், அதுக்கு கீழே உட்காந்துருந்தார் ராமன். உடனே சுமந்தார், குதிரைகள்லாம் அவுத்து விட்றாரு. அதுவும் மேய்ச்சலுக்கு அவுத்து விட்றாரு. சீத்தையை ராமன் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. லக்ஷ்மணன் அங்கே நின்றுட்டுருக்கார். இங்கேருந்து காட்டுக்கு எவ்வளோ ஜரூராக கிளம்பினார். அப்படியே காட்டுக்கு போக வேண்டியதாரு அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இங்கே இருக்கார். தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்யாத்மசமஸ்ஸகா நிஷாத ஜாத்யோ பலவான் ஸ்தபதி ஸ்ரீதி விஸ்ருதஹ. அங்கே குஹன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, ராமனுடைய ஃப்ரெண்டு. ராஜா, யாருக்கு ராஜா அப்படின்னா விஷாதர்கள், வேடர்கள், செம்படவர்களுக்கெல்லாம் ராஜா. பலவான், சிறந்த பலசாலி. ஸ்தபதிஷ்டேது விஸ்ருதஹ, எல்லாரும் ஸ்தபதின்னு தான் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் அந்த குஹனுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அடைமொழிகள். இதெல்லாம் சரி, இதெல்லாம் ஓகே. கொடுத்தாரே ஒரு அடைமொழி. ராமஸ்ய ஆத்மசமஸ்ஸகா, ராமனுடைய ஆத்மாவுக்கு சமமான தோழன் அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்தார். ராமனுக்கு சமமாயிட முடியுமா? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம், அதிக சாமிய விமுக்த தாம்னக அப்படின்னு ராம அவதாரத்துக்கே சமமான அவதாரமும் வசத்தியான அவதாரமும் இல்லை அப்படின்னு சாமானிய ஒரு மனுஷன் ராமனுக்கு ஈடாயிடுவானா? ராமனை பகவான் அப்படின்னு எடுத்துட்டா சர்வேஸ்வரனுக்கு சாமானியப்பட்டவன் ஈடாவானா? அப்பேற்பட்ட சர்வஜனுக்கு அக்யன் ஈடாக முடியுமா? சர்வசக்தனுக்கு அசக்தன் ஈடாக முடியுமா? ராமன மனிதன் அப்படின்னு எடுத்துட்டா சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஏழை ஈடாக முடியுமா? வேதங்களெல்லாம் கற்றவனுக்கு இதோ இந்த படிப்பறிவில்லாத குஹன் ஈடாக முடியுமா? இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்தவனுக்கு வேட குலத்தில் வந்த ஈடாக முடியுமா? முடியாது. அப்போ ஒருவேளை இங்கே வால்மீகி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்காரோ அப்படின்னா, உங்களுடைய வாக்கில் பொய்யே வராதுன்னு பிரம்மாவே சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சத்தியம்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது சத்தியம்னு தெரியாது. அப்போ எந்த விதத்தில் ராமனுக்கு ஈடாவான் குஹன் அப்படின்னா, ராமஸ்ய ஆத்மசமஸ்ஸகா, ராமனுடைய ஹிருதயத்தினால ஆத்மசமஸ்ஸகா. அவர் சங்கல்பம், அவர் முடிவு பண்ணிட்டார். இவன் என் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஏன் ஃப்ரெண்டு, எப்படி ஃப்ரெண்டு நம்ம தான் விசாரம் பண்ண முடியும். இது அவருடைய சங்கல்பம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவோம். ஒரு இப்போ ஸ்டார்ட் அப்லாம் நிறையா ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 25 இயர்ஸ் 30 வயசு ஆகுது பையனுக்கு, அவன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு ஜாம் நல்லா நடக்குது. எம்டி நிறையா படிச்சிருக்கான், MBA படிச்சிருக்கான், ரொம்ப சுறுசுறுப்பாக்கான், பெரிய பணக்கான ஏற்கனவே. அப்பேற்பட்ட ஒரு புள்ள ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு நல்லா போகுது. அந்த கம்பெனியில் ஒரு கிளர்க், ஒரு வயசானவர், 50 வயசுக்காரர், சாதாரண கிளர்க் போஸ்ட், பிகாம் தான் படிச்சிருக்கார். வயதானவர், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர். அவர் நன்னா வேலை பார்க்குறதானா, எல்லாத்தையும் மரியாதையோடு நடந்துக்கிறார். கம்பெனி நன்னா மென்மேலே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இந்த கம்பெனிக்காரர் எல்லாத்தையும் உண்மையே பேசுகிறார். பங்க்சுவலாக டயத்துக்கு வந்துடுறார். பிரியமாக பேசக்கூடிய அந்த கிளர்க்கை பார்க்குறாரு இந்த MD. பார்த்தோன்னே இன்னும் நல்லா வேலை பண்ணுறாரு, இவரை கௌரவப்படுத்தி ஆகணும் அப்படின்னு அவருக்கு தோன்றுது. அடுத்த நாள் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு உங்கள் ஃபேமிலியோட தாஜ் ஹோட்டலுக்கு வந்துடணும், இல்லை நானே கார் அனுப்புகிறேன் உங்கள் ஆத்துக்கு, உங்கள் ஃபேமிலியோடு வாங்குவோம், நானும் என் குடும்பத்தோடு வந்துடுறேன், நம்ம எல்லாருமா சேர்ந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட் தரேன், ஒரு பார்ட்டி தரேன், நம்மளாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே தாஜ் ஹோட்டல்லாம் பார்த்ததே இல்லை, இவர் கார்லேயே போனதில்லை. உடனே ஒரு காரில் அத்தனை குடும்பங்களோடையும் சேர்ந்து அப்படியே ஒரு டேபிள், ஒரே டேபிளில் இவா குடும்பம் அவா குடும்பம் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்றா. அப்படின்னா இந்த க்ஷணம் அந்த MDக்கு ஈக்குவல் போஸ்ட் வந்துட்டார் இல்லையா அந்த கிளர்க். இது அவரால் முடிஞ்சுதா? முடியலையே. MD நினைச்சா முடிஞ்சுது. எப்படி MD நினைச்சாரு? ஒரு நாள் சந்தோஷிச்சார் MD. ராமன் சதா சந்தோஷம். எப்பொழுதுமே குஹனுக்கு ஆத்ம சமஸ்ஸகா,
அப்படின்னு புரியறதுக்காக அவரோட இஷ்டம் அப்படிங்கிற சொல்றதுக்காக இந்த திருஷ்டாந்தம் சொல்லுவாங்க. பேர்பட்ட இந்த குகனுக்காக அவங்க வந்து காத்துட்டு இருக்கார் ராமன். ஏழை ஏதலும் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுழந்து மாழை மான்மடை நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றின் ஒழிந்திலே உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்தடியே மனத்திருந்திட ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தே அழிபொழில் திருவரங்கத்தம்மா நீ அழிபொழில் திருவரங்கத்தம்மா. திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். ஸ்ரீரங்கம் எங்கள் ஊரில் இருக்கிற ரங்கராஜா பார்க்கறதுக்கு திருமங்கையாழ்வார் வர வந்தோடனே அந்த பெரிய பெருமாளை பார்த்தா ராமன்னு தோன்றது. நேற்று சொன்னவே நான் வேற இல்லை இவர் வேற இல்லை ராமன் விபீஷ்ணத்தை சொன்னாரு. அந்த ராமனை அந்த பெரிய பெருமாளை பார்த்து திருமங்கையாழ்வார் பாடும்பொழுது அவருக்கு ராமனுடைய எந்த கட்டம் ஞாபகம் வருதுன்னா இந்த குகச்சரித்திரம் ஞாபகம் தான். அப்பேற்பட்ட நீ ஏழைன்னு பார்க்கல, படிப்பறிவு இல்லாதவன்னு பார்க்கல, குலத்தை தாழ்ந்தவன்னு பார்க்கல, கட்டிண்டிய ராமன் தோழன்னு சொன்னியே. அப்பேற்பட்ட குகன் அளவு கூட எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், உன் அடிய நாடி உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு உருகி பாடக்கூடிய பாசுரம். இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு இங்குதி விருட்சத்துக்குள்ள ராமன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரா, ஒரு பரபரப்பு அவருக்கு. 2 நிமிஷத்துக்கு ஒரு லக்ஷ்மணுக்கு சொல்ற குகன் வரானா பாருடா லக்ஷ்மணா, குகன் வரானா பாரு, அதோ வந்துட்டானா பாரு அப்படின்னு அந்த குகனுக்காக பிபி காத்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு இல்லையே அண்ணா யாரும் வரலையே 2-3 நாள் சொல்றாரு லக்ஷ்மணன். அப்புறம் பார்த்து ஆமா அண்ணா அதோ வயசான ஒருத்தர் வரா, பெரியவரா, கையில் நிறையா தட்டா தேன் கிளையா எடுத்துட்டு வரா, நிறையா பேரோட சுருட்டு வரா அப்படின்னா அவன் தாண்டா குகன், இறங்குடா மரத்துலேருந்து கீழே இறங்கு அப்படின்னு லக்ஷ்மணன் இறங்க சொல்லி லக்ஷ்மணன் கையை பிடிச்சிட்டு அந்த குகன் வர திசையில ஓட்டம் நடுவா ராமன் போல குகன் வந்து பார்க்கட்டும்னு காத்துட்டு இருக்கியா. மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து அப்பேற்பட்ட ஆசை அந்த குகன் கிட்ட. சீத்தையும் பின்னாடி வரா, இவர் வேகத்துக்கு நடக்க முடியல, ஓடி வராளாம் சீத்தை பின்னாடி. அப்படியே அந்த குகனை பார்த்து ஓடி போறாரே. இந்த இன்னருள் சுரந்து அப்படிங்கிறது என்ன, அருள் அப்படின்னாலே அனுகிரகம். அருள் பண்ணினாலும் இல்லை, அருள் சுரந்து. எப்படி ஒரு பசு தன் கண்ணுக்குட்டிக்கு பாலை சுரக்குமோ அது போல எப்பேற்பட்ட அருள் இன்னருள் சுரந்து அந்த குகனுக்கு. அப்படிப்பட்ட சௌலபியம், சௌலபியமா சிம்பிளிசிட்டி, அவ்வளவு ஆசை அந்த குகன் மேல. ஒரு மாடு அப்பதான் கண்ணு போட்டுட்டு அந்த கண்ணுக்குட்டியே கொட்டுல கட்டிட்டான் மாட்டுக்காரன். மாட்டு மேய்ச்சலுக்கு குட்டின்னு போறான். மாட்டுக்கு மேய்ச்சல புத்தியே போகாது, கண்ணுக்குட்டி ஞாபகமாவே ஐயோ பசிக்குமே, அந்த கண்ணுக்குட்டி எப்ப பார்ப்போம் சரியா மேயாதான். திரும்பி சாயங்காலம் கொட்டுக்கு வந்தோடனே இந்த கண்ணுக்குட்டி பார்த்து மாமா அப்படின்னு கத்திட்டு போய் அந்த கால்களை ஆற்றிட்டு அப்படியே அந்த பால் சுரக்கும் அந்த கண்ணுக்குட்டிக்கு. அது போல மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து அப்படி சுரந்தாராம் இந்த குகனுக்கு. அப்படி வந்தோடனே தன் பத்னியவும் தம்பியவும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ராமனுக்கு ஆசை. குஹா இங்க பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு. ராமனுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு நிற்கிறா அப்படின்னா அதை பத்னின்னு குகனுக்கு தெரியாதா? இல்லை கல்யாணம் 12-13 வருஷம் ஆயிட்டேன், அதனால செவி வழி செய்தியாவே தெரிஞ்சுட்டு. அப்போ என் பத்னிங்கிறது குகனுக்கு தெரியும். இருந்தாலும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அறிமுகப்படுத்தணும்னு என்ன சொல்றேன்னா, இவள் சீதை, இவள் ஜனகராஜகுமாரி, இவள் தசரதனுடைய நாட்டு பெண், என்னுடைய பத்னி அப்படின்னு சொல்லல. மாழை மான் மட நோக்கி உன் தோழி, குஹா பாத்தியா உன் தோழி அப்படின்னு சொல்ற. மாழை மான் மட நோக்கி, அவன் கண்ணை பாத்தியா, மான் குட்டி மானுடைய கண்கள் போல இருக்கு பாத்தியா, அவள் உன்னுடைய தோழி சீதை என் மனை அப்படின்னு சொல்ற. ஏன் மாழைமான் மட நோக்கி அப்படின்னா சீத்தையோட கருண கடாட்சம் குகன் மேல படணும்னு தன் இன்னருள் போறாதான். சீத்தையோட அருளும் வேணும் அப்படின்னு மாழைமான் மட நோக்கி அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு லக்ஷ்மி இருக்காரா, உம்பி எம்பி என்றின் கொழிந்திலே உமிந்து. யார் தெரியுமா? உன் தம்பி குஹா, உன் தம்பினாலே எனக்கு தம்பி அப்படின்னு லக்ஷ்மணனை முதல்ல குகனுக்கு தம்பியாக்கி தனக்கு தம்பியாக்கினாரு. பிறந்த உடனே பரதன் கூட நினைச்சிட்டு லக்ஷ்மணன் பக்கத்துல போய் படுத்துட்டாருன்னு பார்த்தோம். அந்த லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் நடுவில் குகன் இன்னருள் சுரந்து. அப்படி அந்த குகன் வசதியா அப்படின்னா ராமனுக்கு வசதி. இப்படி இவ்வளவு சொல்றாரே, இருந்தாலும் குகனுக்கு ஒரு தயக்கம். ஏன்னா ராமனை தனியாக பார்த்து பழக்கம். இன்னைக்கு தம்பிங்களா பத்னிங்களா என்னன்னு ஒரு தயக்கம் இருக்கும்போது அந்த தயக்கத்தை போக்கிறதுக்காக தோழன் எனக்கு இங்கொழி, நீ என் தோழன் என் பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிட்டு கட்டிண்டாராம் அந்த குகன். இப்படி ஒரு இன்னருள் சுரக்கும் பொழுது அந்த குகனுக்கு கண்களை கண்ணீர் இருந்தது. 2 காரணம். ஒன்று இப்பேற்பட்ட ஒரு பேரையை காட்டுறதுனால, இன்னொன்று ராஜகுமாரனாலே எப்பவும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இதோ இது போல பார்க்குறாரு. மரவழி கட்டிட்டு ராமனை பார்த்ததே கிடையாது. ராமனுக்கு வனவாசம் செவி வழி செய்தா கேட்டிருக்கலாம், ஆனால் இப்போதானே பார்க்குறாரு. அதனால கண்களில் கண்ணீர் சுரக்கிறது. குகன் படிப்பறிவு இல்லாதவன்னு சொல்கிறோம். அவர் இப்போ சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை பாருங்களேன்.
ஸ்வாகதம் தே மகாபாஹோ தவேயம் அகிலாமஹி வயம் பிரேஷ்யா பவான் தத்தா சாதுராஜம் பிரசாதினஹ. ஸ்வாகதம் தே மகாபாஹோ. இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு பாவம் சொல்லலாம். ஒன்று, இப்போ ராமன் வந்திருக்காரு இல்லையா, ராமனுக்கு 25 வயசு குழந்தை. இவர் குகனுக்கும் வயசாயிட்டு, அதனால வயசானவா ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்துட்டு குழந்தைக்கு சமாதானம் சொல்றது. குழந்தை, அயோத்தியா ராஜன் இல்லைன்னா என்னப்பா, இந்த உலகமே உன்னோடது தானே, அதனால நீ உலகத்தையே இங்கிருந்து ஆட்சி பண்ணி. இப்போ குழந்தை ஏதாவது பொம்மை கடைக்கு போகிறோம், ஒரு வீடு பொம்மை வேணும்னு கேட்கணும், அதை கிடைக்கலன்னா அழும், அந்த வீடு இல்லைடா, இந்த வீடே உன்னோடது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பா கொடுக்குற அயோத்தியா ராஜன் இல்லைதானே, இந்த அகிலமே உன்னோடது, அதனால ஆமாம் நீ இதே ஏற்றுக்கொள்ளு, இங்கேருந்து ஆட்சி பண்ணு அப்படின்னு சமாதானம் பண்ணக்கூடிய தோரணையில். இன்னொன்று, தவேயம் அகிலாமஹி வயம் பிரேஷ்யா பவான் தத்தா. இந்த அகிலத்துக்கே நீதான் பர்த்தா அப்படின்னா யார் பர்த்தா, யார் எஜமான அந்த அகிலத்துக்கு? இந்த பகவான் தானே. ராமான் எனக்கு பகவான் தெரியும் அப்படின்னு அப்பேற்பட்ட ஞானமுடையவனான இந்த குகை படிப்பறிவு இல்லாதவன் கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அழகாக எடுத்து சொல்றார். சொல்லி சுவாகதம் பண்ணும்பொழுது முஜாபியாம் சாது விருத்தாபியாம் பீடகன் குஹம் அப்ரவீத் கட்டிக்கிறார். மறுபடியும் கட்டிட்டு சொல்றார், குஹா எப்படி இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல இது பண்ணி பார்த்தாலும் புஷ்டி பண்ணிட்டு ரொம்ப நல்லா வச்சுட்டு இருக்கிய உடம்ப, ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றிய, நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு சௌலபியத்தோட பழகும்போது அன்னைக்கு ராத்திரி கங்கா நதி கரையிலே தங்குறா. லக்ஷ்மணனும் சுமந்திரனும் எப்பவும் போல புல்படுக்கையை போட்டுட்டு அவங்க படுத்துனா லக்ஷ்மணன் ஓரமாக வந்து அழற. திரும்பி திரும்பி இதே புல்படுக்கை எத்தனை நாள் எங்கள் அண்ணாக்கு, இப்போதான் ஒரு வாரம் கூட ஆகல, இன்னும் 14 வருஷம் இருக்கு, இப்பவே அழுக வருது லக்ஷ்மணனுக்கு. அப்போ குஹன் சொல்றார் லக்ஷ்மணன்கிட்ட, குழந்தை நீயும் ராஜகுமாரன் தானே, நீயும் கிடைச்சிருக்கே, நீயும் சுகபோகங்களுக்கெல்லாம் உச்சிதமானவன் தானே, உனக்கும் அம்சவிக்கா வஞ்சம் தானே இத்தனை நாள், நான் உனக்கு புல்படுக்க வைக்கிறேன், உங்க அண்ணாவை நான் அண்ணா பார்த்துக்கிறேன், உன்னையும் பார்த்துக்கிறேன், உங்க 3 பேருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நகிதாமாத் பிரியதோ மமா ஸ்ரீபுரி கஷ்யன த்ரவீயேததஹம் சத்யம் சத்யம் நைவ ச தேஷதே. உங்கள் அண்ணாவை தவிர எனக்கு பிரியமானவா யாருமே கிடையாது லக்ஷ்மணா, என்னை நம்பு, நல்லா பார்த்துட்டேன் உங்கள் அண்ணாவை, நீயும் தூங்குடா குழந்தை அப்படின்னு சொல்லும்பொழுது லக்ஷ்மணன் சொல்கிறேன், நான் எப்படி தூங்குவேன்? கதம் தாசரதோ பூமௌ ஷயாமி சஹ சீதையா ஷக்யாமயா நித்ரானத்தும் கிமர்த்தம். நான் எப்படி தூங்குவேன்? எங்கள் அண்ணா இதோ இங்கே எப்படி படுத்துட்டு இருக்காரு, எப்பேற்பட்ட ராஜகுமாரன் எங்கள் அண்ணா சார்வபௌமன், அவர் இப்படி தூங்கும்பொழுது குஹா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? என்னால் தூங்க முடியாது. நேரம் அயோத்தியை என்ன பாடுபடுறோம், ஜனங்களெல்லாம் எப்படி அழகாலும், கௌசல்யாமா எப்படி இருக்காளோ தெரியல, பரதன் வந்திருப்பானோ, இன்னும் லக்ஷ்மணன் சத்ருகன் வந்திருப்பானோ தெரியலையே, வந்திருந்தா சோகம் நீங்கிருக்கும், எங்கள் அப்பா உயிரோடு இருக்காளே தெரியலையா குஹா. எப்படி அங்கே கத்துற அப்பாவை வெட்டுவேன் கட்டுவேன் என்னத்தான பண்ணுவேன் கோபத்தை சொன்னாலே எங்கள் அப்பாவுக்காக உருகிறேன். கதம் புத்திரம் மகாத்மானம் ஜேஷ்டம் பிரியம் அபஷ்யதः ஷரீரம் தாரயிஷ்யந்தி பிராணோ ராஜ்யः மகாத்மனः. எங்கள் அப்பா மகாத்மா, எங்கள் அண்ணா நான் எவ்வளோ உயிர் தெரியுமா, ராமன்னா உசிரியே வச்சுப்பேன், ராமா ராமான்னு திருப்பி திருப்பி கூப்பிட்டுட்டே இருப்பேன், ராமன் இல்லாமல் எங்கள் அப்பா உயிர் வரைக்க மாட்டார் குஹா, இருப்பாரான்னு தெரியல, பேர்பட்ட அப்பா ரொம்ப பாவம், ரொம்ப தவிச்சார், இப்படி அழுதா தெரியுமா அப்படின்னு தசரதரை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய அயோத்தி ஜனங்களை பற்றி, பரத சத்ருக்னாள் சுமித்ரா தேவி கௌசல்யா ராத்திரி முழுக்க இப்படி ஒரு சத்சங்கத்தை லக்ஷ்மணன் சொல்ல சுமந்திரனும் குஹனும் கேட்டுன்னே இருக்கான். அடுத்த நாள் காத்தால விடிஞ்சோடனே குஹா எனக்கு ஒரு படகு கொண்டு வரியா கங்கையை கணக்கணும்னு கேட்டாராம். நான் உடனே ஒரு படகு தயார் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் யாருக்கு வருத்தம்னா சுமந்திரனுக்கு. அடடா இனிமே ரத்தம் தேவைப்படாது, இனிமே படகு